வாரபலம் பலம் வரும் உலகம். வாரவலம் யூடியூப் அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளையும் வெற்றியாளர்களையும் ஒருமுறை திரும்பி பார்த்தல் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலேயே தான் நடந்து முடிந்து 8 ஜனாதிபதி தேர்தல்கள் முடிவுகளின் போதும் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றவர்களும் எவ்வாறு எத்தனை வீத வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் நமது நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இதுவரை 8 ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. நிறைவேற்றி அதிகார ஜனாதிபதி முறைமை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிற்பாடு 8 ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இதில் கடைசியாக நடைபெற்று முடிந்த 8வது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசாவும் நேரடியாக களத்தில் நின்றார்கள். நாம் பிரதான 2 வேட்பாளர்களுடைய முடிவுகளையும் 2 வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு வீதங்களையும் வாக்குகளையுமே இதில் தர முனைகின்றோம். அந்த அடிப்படையில் 8வது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட தேர்தல் போட்டியிலே கோட்டாபய ராஜபக்ச 69,24,255 வாக்குகளை பெற்று 52.25 வீத வாக்குகளோடு வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் சஜித் பிரேமதாச 55,64,239 வாக்குகளை பெற்று 41.99 வீத வாக்குகளோடு இரண்டாவதாக தோல்வி அடைந்தார். அதேபோன்று 7வது ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன 62,17,162 வாக்குகளை பெற்று 51.28 வீத வாக்குகளோடு வெற்றி பெற்றார். அவரோடு போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச 57,68,90 வாக்குகளை பெற்று 47.58 வீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். அதே போன்று 6வது ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச 60,15,934 வாக்குகளை பெற்று 57.88 வீத வாக்குகளோடு வெற்றி பெற்றார். இதில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சரத் பொன்சேகா 41,73,185 வாக்குகளோடு 40.15 வீத வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார். 5வது ஜனாதிபதி தேர்தலிலும் இவ்வாறு மஹிந்த ராஜபக்சவோடு ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக களத்தில் நின்ற போது மஹிந்த ராஜபக்ச 48,87,152 வாக்குகளை பெற்று 50.29 வீத வாக்குகளில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 47,06,366 வாக்குகளை பெற்று 48.43 வீத வாக்குகளோடு தோல்வி அடைந்தார். 4வது ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற போது சந்திரிகா பண்டான குமாரதுங்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் பிரதான வேட்பாளர்களாக களத்தில் இருந்தார்கள். இவர்களில் சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க 43,12,157 வாக்குகளை பெற்று 51.12 வீத வாக்குகளோடு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க அந்த தேர்தலில் 36,22,748 வாக்குகளை பெற்று 42.71 வீத வாக்குகளோடு தோல்வி அடைந்தார். 3வது ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டார் நாயக்காவும் சிறிமா திசா நாயக்காவும் நேரடியாக களத்தில் இருந்தார்கள். 3வது ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க 47,09,205 வாக்குகளை பெற்று 62.28 வீத வாக்குகளோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருந்தார். இத்தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீமா திசா நாயக்கா 27,15,283 வாக்குகளோடு 35.19 வீத வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்தார். இலங்கை வரலாற்றில் அதிகமான வித்தியாச வாக்குகளோடு வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் 2வது ஜனாதிபதி தேர்தலில் ரணசிங்க பிரேமதாசாவும் ஸ்ரீமா பண்டாநாயக்காவும் நேரடியாக களத்தில் இருந்தார்கள். ரணசிங்க பிரேமதாசா அந்த தேர்தலிலே 25,69,199 வாக்குகளை பெற்று 50.43 வாக்குகளோடு வெற்றி பெற்றார்.
அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீமா பண்டாரநாயக்க 22,89,860 வாக்குகளை பெற்று 44.95% வாக்குகளோடு தோல்வியை தழுவினார். முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இலங்கையிலே நிறைவேற்றி அதிகார ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் JR ஜெயவர்தனாவும் ஹெக்டர் கொபேகடுவும் களத்தில் இருந்தார்கள். இத்தேர்தலில் JR ஜெயவர்தன 34,50,811 வாக்குகளை பெற்று 52.91% வாக்குகளோடு அவர் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஹெக்டர் கொபேகடுவ 25,48,438 வாக்குகளுடன் 39.97 என்கின்ற அடிப்படையிலே தோல்வியை தழுவியிருந்தார். எனவே நடந்து முடிந்த 8 ஜனாதிபதி தேர்தலிலும் 2 பிரதான வேட்பாளர்களுக்கும் இடையிலேயே ஏற்பட்டிருக்கின்ற வாக்கு வித்தியாசங்கள் அவர்கள் பெற்ற வாக்குகளை நாம் இப்போது ஒரு அவதானிப்பாக செய்திருந்தோம். எனவே இந்த தேர்தலிலே முக்கியமாக 2 வேட்பாளர்களுக்கு இடையிலே தான் மிகப்பெரிய போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்கள் இலங்கை வரலாற்றிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அத்தேர்தல்களில் 2 வேட்பாளர்களுக்கு இடையிலே தான் மிகப்பெரிய போட்டி நிலவும். ஆனால் இப்போது நடைபெறப் போகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் நினைக்கின்றேன் 4 முனை போட்டிகள் நிலவும் என்று அடிக்கடி அதை சொல்லி வருவதுண்டு. நிறைய வேட்பாளர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல்களிலே போட்டியிடாத அளவுக்கு அதிகமான வேட்பாளர்கள் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை போன்று அதிகமான வேட்பாளர்கள் களத்திலே நிற்கின்ற போதும் 4 வேட்பாளர்களுக்கு கடந்த காலங்களை போன்று 2 பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலான பெரிய போட்டி இல்லாமல் இப்போது 4 பிரதான வேட்பாளர்களுக்கு இடையிலேயே ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்கா, அதே போன்று மொட்டு கட்சியிலே களமிறங்கி இருக்கிற வேட்பாளர் உட்பட 4 பிரதான வேட்பாளர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு போட்டி மிக்க தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்பட இருக்கிறது. எனவே செப்டம்பர் 21ஆம் தேதி வரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த நாட்டை மீண்டும் ஆட்சி கதிரையிலே அமரப்போகின்றார்கள் என்பது. அதுவரை எமது அன்பு நேயர்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய வந்தனங்கள். வாரபலம் பலம் வரும் உலகம். வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.